ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் நேற்று நைட்டு நடந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட போகிற வழிவகுக்கிறதுக்கு கூட ஒரு காரணமாக அமைஞ்சிரும். அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்தியாவும் சீனாவும் சேர்ந்த சோல்ஜர்ஸ் நேற்று எல்லையில் நின்றுக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, லடாக்கில் இருக்க கால்வன் வேலியா ஏரியாவில் இருக்க, அதாவது PP-14 PP-15 ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா, இந்த 3 இடத்துலையுமே ஏற்கனவே இந்தியாவும் சீனாவும் ரெண்டு நாட்டுமே சேர்ந்த படை வீரர்கள் போருக்கு நின்னாங்க. ஆனால் நடந்த பேச்சுவார்த்தையில் அவங்க 2 பேருமே சமரசமாகி பின்வாங்கி போயிட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, அதாவது 15ஆம் தேதி நைட்டு இந்தியன் ஆர்மி எல்லை விரிவாக்க பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அந்த பார்டரில் நடந்த சின்ன சண்டையில் இந்தியன் ஆர்மியை சேர்ந்த 3 பேர் இறந்துட்டாங்க. யாருன்னா, காலனல் ஆஃபீஸர் ஒருத்தர், 2 சோல்ஜர்ஸ். அதுவும் அவங்க எப்படி தாக்கப்பட்டிருக்காங்கன்னா, புல்லட்ஸ் யூஸ் பண்ணல, ராட்ஸும் ஸ்டோன்ஸை வச்சுமே அடித்து இறந்துருக்காங்க. இந்த சம்பவத்தினால அங்கே பதற்றமான நிலை நிலவுது. இதை தணிக்கிறதுக்காக இந்த 2 நாட்டு ஆஃபீஸர்ஸுமே எல்லையில் நின்று இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் ஏற்கனவே பல பிரச்சனை, கொரோனாவில் இந்தியா 4th place வந்துருச்சு, வெட்டுக்கிளி அட்டாக்கு, இப்படி பல பிரச்சனை இருக்கும்போது இதவே சமாளிக்க முடியாது நம்ம திணறிட்டு இருக்கிறோம். இந்த எல்லை பிரச்சனை வேற ஒரு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இந்த எல்லை பிரச்சனை ஒன்றும் முதல் தடவை கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியே 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையில ஹிமாலயன் பார்டர் சம்பந்தமான ஒரு போர் நடந்துச்சு. இது நடந்த பிறகு 1975 அப்புறம் எந்த ஒரு உயிர் சேதமும் போர் சம்பந்தமாக அங்கே நடைபெறவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று நடந்த இந்த சம்பவத்தினால இந்தியாவே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வருமா வராதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது சம்மந்தமாக நரேந்திர மோடி, ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாருமே இன்றைக்கி சாயங்காலம் 3 மணிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.